இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி அழகான ரெசிபி சிக்கன் ஃப்ரை பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். அதுக்கான தேவையான பொருட்கள் என்னென்னா தேவையான அளவு எண்ணெய், லவங்கம், பட்டை, பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை, அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது, தக்காளி, உப்பு, தேவையான அளவு மிளகாத்தூள், மல்லித்தூள், சிக்கன் மசாலா, முக்கியமானது சிக்கன் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க நம்ம இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு எண்ணெயை கடாயில் ஊற்றிட்டு நல்லா காஞ்ச அப்புறம் லவங்கம் பட்டையை போட்டு ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் விட்ட அப்புறம் அதுக்கடுத்து என்ன போடணுன்னா பச்சை மிளகா போடணும். பச்சை மிளகா போட்டிங்கன்னா அது கொஞ்சம் பச்சை மிளகா போட்டப்பறம் அது ஒரு 10-20 செகண்டு நல்லா எண்ணெயிலேருந்து அதனுடைய காரம் வர வரைக்கும் இது விட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணணும். வெங்காயம் போட்டு நல்லா வதங்குற மாதிரி பொன்னிறமாக வர்ற அளவுக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கணும். நல்லா வெங்காயம் பொன்னிறமாக வந்த அப்புறம் அடுத்து என்ன போடலான்னா இஞ்சி, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு போடலாம். இது 3 போடலாம். சரிங்களா? இப்போது நல்லா ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ண அப்புறம் தான் நீங்கள் போடணும். வெங்காயம் வதங்கினா மட்டும்தான் டேஸ்ட் வரும் நல்லா. அதனால் நல்லா வெங்காயத்தை வதக்கி விடுங்க. வெங்காயம் இப்போது நல்லா வதங்கிருச்சு. அடுத்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா கலக்கிறோம். கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருப்போம் மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக, அதை போட்டு கலக்கணும். அப்புறம் என்னங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லா இடத்துலையும் சிக்கன் 65 செய்கிறாங்க. எல்லாருமே தானே செய்கிறாங்க. எல்லாம் செய்ய தெரிஞ்சது தானே இது சிக்கன் ஃப்ரை. இப்படி நீங்கள் மட்டும் நான் ஸ்பெஷலாக செய்ய போகிறேன்னு கேட்குறீங்களா? அவங்களுக்கும் ஒவ்வொரு கைப்பக்கம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கலக்கும் விதத்தில் ஒவ்வொரு சிக்கன் ஃப்ரை, ஒவ்வொரு சிக்கன் சாம்பார், சிக்கன் குழம்பும் ஒவ்வொரு விதமான டேஸ்ட் இருக்கும் ஒவ்வொரு வீட்டில் செய்கிறது. அதனால தான் நம்ம எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எங்கள் வீட்டில் நாங்கள் செஞ்சு சாப்பிட்ற மாதிரி எங்களுக்கு பிடிச்சதை செஞ்சு போடுறோம். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இஞ்சி பூண்டெல்லாம் போட்டோம். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. தேவையான உப்பும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலக்குங்க. அதுக்கப்புறம் தக்காளி போடலாம். தக்காளியும் நல்லா வதங்குற அளவுக்கு ஃப்ரை பண்ணுங்கள். இப்போது தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி வதங்கின அப்புறம் இந்த மல்லித்தூள், மிளகாத்தூள், சிக்கன் மசாலா இதெல்லாம் போடலாம். சரிங்களா? சிக்கன் மசாலா இதெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணுவோம். நல்லா வதங்கின அப்புறம் தேவையான அளவு அடி பிடிக்காத அளவுக்கு லைட்டாக கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் வதக்குங்க. ஒரு 1 மினிட்ஸ் வதக்குங்க போதும். 1 or 2 மினிட்ஸ் வதக்குங்க. வதக்கின அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபைனலாக சிக்கன் போடலாம். சரிங்களா? இப்போதைக்கு இந்த மல்லித்தூள், மிளகாத்தூள், சிக்கன் மசாலா இதெல்லாம் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஃப்ரை பண்ணுவோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த சிக்கன் ஃப்ரை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு கமெண்ட்டும், நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு கொஞ்சம் ஊக்கமாக இருக்கும். நான் போடுற வீடியோவுக்கு எனக்கு மேலும் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸு தெரியுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி ஊற்றி நல்லா வதங்குற அளவுக்கு இந்த மசாலா மட்டும் நல்லா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். நல்லா வதங்கணும். நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா கடைசியாக சிக்கன் போட்டுக்கிறோம். சிக்கன் போட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 5 to 10 மினிட்ஸ் வேக விடுங்க. வேந்தப்புறம் தண்ணியெல்லாம் நல்லா ஃபுல்லாக ட்ரை ஆகி நமக்கு தேவையான சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கலக்குங்க. கலக்கிட்டு தண்ணி ஊற்றி அப்புறம் மேலே கொஞ்சம் மீடியமாக கேஸ் அடுப்பை மீடியமாக வச்சுக்கிட்டு தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் மூடி விட்டுருங்க. பிளேட் போட்டு மூடி விட்டிங்கன்னா ஒரு 5 to 7 மினிட்ஸ் போதும். ஏன்னா சிக்கன் ரொம்ப மிருதுவாக தான் இருக்கும். அதனால் சட்டுன்னு உடனே வேந்துடும். சரிங்களா?
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெந்துருச்சு பாருங்கள். நமக்கு தேவையான சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட். இது வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க. இந்த வீடியோவை முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ். பாய்.